இங்கே சரவணன் செந்தில்னு சொல்லி எல்லாரும் மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்க எங்கே வந்து செந்தில் சரி மீனாவை போய் பார்த்துட்டு வரேன்னு கீழே கிளம்பி போயிடுறாங்க. மீனா கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுவும் நம்ம அந்த எக்ஸாம் பற்றின விஷயங்களை அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நின்று கதையடிக்கிற நேரத்துக்கு அங்கே போனாலாவது அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்ச செந்தில் வந்துட்டு நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு போக என்ன எதுக்காக இப்படி ஓடுறான்னு பழனிவேல் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே சரவணனும் என்னன்னு தெரியலையே, ஏதாவது ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி முதல்ல போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரட்டும், அப்புறமா மேலே வந்து தானே படுக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே பழனிவேலும் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பழனிவேலும் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பழனிவேல் சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா சரவணா ஹனிமூன் விஷயம் என்னாச்சுன்னு சொல்ல, அதை பற்றி தானே ஒரு இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டில் அப்படி இப்படின்னு அம்மாவுக்கு நிறைய கஷ்டம் வேறு, அதான் அதை பற்றின யோசனையே எனக்கு வரலன்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து தங்கமயில் வந்துடுறாங்க. தங்கமயில் வந்தவங்க அங்கேயே நின்னுறாங்க, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு. அப்போ பழனிவேல் சொல்கிறாங்க சரவணன் கிட்ட, நீ சொல்கிறதும் சரிதான், இங்கே மற்ற 2 பசங்களும் வேறு இருந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்குல்ல. நான் தான் இங்கே அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசினேன்னு சொல்ல, ஓ அப்படியே மாமா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் கூட இதை அப்பா கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீங்கள் எனக்கு முன்னாடி பேசுனீங்க அப்படின்னு சொல்ல, நான் பேசினா மட்டும் என்னை ஒத்துக்க போகிறாரு, ஆனால் இதுக்காக எங்கள் அக்கா வந்து கடையில் வந்து பேசிட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சாரா முடிவு எடுத்தாரா இல்லையான்றது எனக்கு தெரியலை, இனிமேல் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றதும் எனக்கு புரியலை அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே உடனே சரவணன் சொல்கிறாங்க, என் தம்பிங்களே என் கூட வந்தாதான் மாமா ஹனிமூன் போகிறத பற்றி என்னால் யோசிக்க முடியும், அப்படி இல்லைனா எனக்கு தனியாக போனாலும் என்னுடைய நினைவுகள் முழுக்க எங்கள் வீட்டை சுற்றி மட்டுமே தான் இருந்துக்கிட்டு இருக்கும், தம்பிங்க கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாருமே என் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் வரும், அவங்க இல்லைனா என்னால் இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை மாமான்னு சொல்ல, இதை கேட்ட பழனிவேலும் உங்களை மாதிரி இருக்கணும்டா அண்ணன் தம்பிங்கண்ணா எங்கள் வீட்டிலே தான் இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி முத்துவேலையும் சக்தி வேலையும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பழனிவேலை அந்த அளவுக்கு பாசமே இல்லாத மாதிரியும் இவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்றத மாதிரியும் நடந்துட்டு இருக்காங்க. இதை வந்து பழனிவேல் நாசுக்கா சொல்ல, விடு மாமா அதெல்லாம் அமையணும்ல அப்படின்னு சொல்ல, என்னடா அப்படின்ற மாதிரி பழனிவேல் கேட்க, சரி மாமா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல, கரெக்டான நேரத்தில் எங்கள் தங்கமேல் என்ட்ரி ஆகுறாங்க. என்ன உங்களுக்காக எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத, வாங்க போகலான்னு சொல்ல, என்ன சித்தப்பா நீங்கன்னு தூங்கலையான்ற மாதிரி பழனிவேலை கேட்குறாங்க. இல்லைம்மா எங்கே தூக்கம் வருதுன்னு சொல்ல, உடனே எங்கள் சரவணன் சொல்கிறாங்க, சரி மயிலு நான் போயிட்டுருக்கேன், நீ பின்னாடி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் விட்டுட்டு கீழே போயிடுறாங்க. அப்போது தங்கமயில் சொல்கிறாங்க பழனிவேல் கிட்ட, எதுக்கு சித்தப்பா நீங்கள் தேவையில்லாமல் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்ல, என்னம்மா மயிலு நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்கு இப்போ என் மேலே கோவப்படுறேன்னு பழனிவேல் கேட்குறாரு. அதுக்கு எங்கள் தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை நான் ஒன்று சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லைம்மா இல்லை சித்தப்பா, இங்கே ஹனிமூன் போகிறதுக்கு நானும் அவர் மட்டும் போகலான்னு இருந்தோம், இப்போ நீங்கள் சொல்லி தான் இப்போ மாமா இப்படி ஒரு முடிவை எடுக்க போகிறாரா இல்லையான்றதுலே இருக்குது, நீங்கள் எதுக்காக இதை பற்றி பேசுனீங்க, ஏற்கனவே தான் இங்கே செந்திலும் மீனாவும் போயிட்டு வந்துட்டாங்க, கதைராஜ் படிச்சிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் அவங்களும் ஹனிமூன் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா இதில் என்ன தப்பு இருக்குது, அண்ணன் தம்பி 3 பேருக்கும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் தானே கல்யாணம் நடந்திருக்கு, மற்றபடி 3 பேரும் இப்போ தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கீங்க, அப்படி இருக்கப்போ உனக்கு இருக்கிற ஆசை மாதிரி தானே மற்ற பசங்களுக்கும் இருக்கும், அதனால் தான் நான் பேசினேன்னு சொல்ல, இதை கேட்ட தங்கமேல், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் மாமா, அவங்க ஹனிமூன் போக வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் தனித்தனியாக போனதுனால என்ன இருக்காக போகுது, தனித்தனியாக போனால் தானே சந்தோஷமும் இருக்கும், நினச்ச இடங்களை சுற்றி பார்க்க முடியும், நினச்ச மாதிரி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர முடியும், ஹஸ்பண்ட் கூட தனியாக சந்தோஷமாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கும்னு சொல்ல, இதை கேட்டதும் இங்கே பழனிவேல், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, எல்லாருமே இந்த வீட்டில் ஒன்று தானேன்னு சொல்ல, இது நாள் வரைக்கும் எப்படினாலும் இருந்துட்டு போகட்டும் சித்தப்பா, ஆனால் இனிமே இங்கே சரவணன் மாமா வந்துட்டு நான் சொல்கிறபடி கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கலாம், ஆனால் எனக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குல்ல, அதுக்காவது அவர் ஒத்து போகணுமா இல்லையா, இதை கூட அவரால் நிறைவேற்ற முடியாதா, நான் ஏற்கனவே ஹனிமூன் போகணும்னு கேட்டு இப்போ ஓரளவுக்கு மாமாவே ஒத்து வந்துட்டாரு, இந்த நேரத்தில் இவர் தம்பிங்க வந்தால் தான் போவேன்ற மாதிரி பெரிய முட்டுக்கட்டையை போட்டுட்டு உட்காந்துருக்காரு, இப்போது இவர் நினச்சது நடக்குமா இல்லை நான் நினச்சது நடக்குமான்றதே தெரியல, இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்றதே எனக்கு இப்போ தானே தெரிய வந்ததுன்னு சொல்ல, என்னமோ நீங்கள் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் ஏதோ முடிவெடுத்து பேசுன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்லை சித்தப்பா நான் சொன்னேன்னு நினச்சி நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்க வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கும் ஒரு கல்யாணம் இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு கூட தனியாக போகணும்னு தான் ஆசையாக இருந்திருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த பொண்ணு ஆசைப்பட்டதை தானே நீங்களும் செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை நிறைவேற்றணும்னு தானே நினைப்பீங்கன்னு சொல்ல, உடனே எங்கள் பழனிவேல் சொல்கிறாங்க, குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியோ இல்லை மற்றவங்களை என்கிட்ட பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியோ வேறு எந்த பொண்ணு வந்தாலும் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க போகிறதில்ல, ஒருவேளை அது தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணை நான் மாற்றுவினே தவிர
அது இஷ்டத்துக்கு நான் எதையுமே செய்ய விட மாட்டேன். முக்கியமாக குடும்பத்தோட நல்லதுக்காக எதை பண்ணாலும் ஏற்றுப்பேனே தவிர குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக எதை செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு நான் நாசுக்கா தங்கமேலு மண்டையில் உரைக்கிற மாதிரி புரியும்படி சொல்கிறாங்க எங்கள் பழனிவேலும். இதை கேட்ட தங்கமேல் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் பழனிவேலை திரும்பி கேள்வி கேட்குறாங்க. அப்போனா நான் இந்த குடும்பத்தை பிரிக்க வந்தவன்னு சொல்கிறீங்களா சித்தப்பா? ஏற்கனவே இந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே என்னை பிடிக்கல, ஏதாவது ஒரு வகையில் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, இப்போ நீங்களும் வந்துட்டீங்களே அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் சொல்கிறத நீ தப்பாக நினச்சிக்கிட்டு நான் அந்த வகையில் சொல்ல வரலன்னு சொல்ல, பின்ன வேறு எப்படி சித்தப்பா நீங்கள் பேச வந்தீங்க? அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் பேசுனீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சின்ன குழந்தை இல்லைன்னு தங்கமேல் சொல்ல, இந்த பிள்ளை எதுக்கு எல்லாத்துக்குமே கோவப்படுது, எதை சொன்னாலும் கோவப்படுது, எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கெல்லாம் கோவப்படுறதை விட்டுடுது, எதுக்கு கோவப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் கோவத்தை தூக்கி மூஞ்சில் தூக்கி வச்சுட்டு இப்போ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு. பாவம் சரவணன். மற்றபடி இந்த வீட்டில் ராஜி மீனா ஒரு மாதிரி நல்ல பொண்ணுங்களாக தான் இருக்காங்க, ஆனால் இங்கே தங்கமேல் மட்டும்தான் இப்படி இருக்குது. மச்சான் தான் பாவம், நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசியில் இந்த மருமகளால் தான் இந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே வரும் போலேயே நினச்சிட்டு இருக்காங்க. உங்களை தான் சித்தப்பா கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மயில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எனக்காக மாமா கிட்ட பேசணும், மாமா கிட்ட சொல்லி இந்த ட்ரிப்புக்கு இந்த ஹனிமூனுக்கு கண்டிப்பாக செந்திலும் இங்கே கதிரும் வராமல் செய்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கம்மா நீ? நான் இப்படி ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் என்றைக்குமே பண்ண போகிறதில்ல. ஏன் இது சரவணன் கிட்ட நீ சொன்னாலுமே சரவணனே இதை செய்யாதப்போ நான் எப்படி செய்வேன்? எனக்கு சரவணன் எப்படியோ அப்படி தான் செந்தில் அப்புறம் அது கதிர் 3 பேருமே. அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டாம்னு நினைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, காலகாலத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருப்பீங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே. உங்கள் அண்ணன்களும் உங்களை தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க போல். இப்போ நடந்த பிரச்சனையிலே நல்லா தெரியுது. இப்போது இங்கே மாமாவும் கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு எண்ணத்திலே இல்லை, இந்த வீட்டுக்கு மூத்த மகனாக இருக்கிறீங்கன்னு பேச்சுக்கு தான் சொல்கிறாரே தவிர மற்றபடி அவர் உங்களுக்காக எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியலையே. மற்ற 3 பசங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடித்தார், அந்த ஒரு வகையில் மட்டும்தானே அவர் யோசிச்சுட்டே இருக்காரு, உங்களை பற்றி யோசிக்கிற மாதிரியே தெரியலேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பழனிவேலு அப்படியே கலங்கி நிற்க, அந்த இடத்துக்கு டக்குன்னு இங்கே யார் வராங்கன்னா கோமதியும் கூடவே பாண்டியனும் வராங்க. மேலே மாடியில் சில நேரம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு இங்கே தங்கமேல் பழனிவேலை பார்த்து பேசுகிறத கேட்டதுமே எங்கள் கோமதிக்கு பயங்கரமான டென்ஷன் கோவம் எல்லாமே வருது. இப்போ தான் எங்கள் அம்மா வரல அப்படின்ற ஒரு கோவத்திலையும் வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு தங்கமேல் பேசுகிறத கேட்டதும் செம டென்ஷன் ஆகுது. என்ன மயில் பேசுகிறேன்னு சொல்லி டக்குன்னு கேட்ட உடனே இங்கே மயிலுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போடுது. அத்தை எங்கே இங்கே வந்தாங்கன்ற மாதிரி திரும்பி பார்க்க கூடவே பாண்டியன் நிற்கிறத பார்த்து இன்னும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னப்பா மயில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் பழனிவேல்கிட்ட அவனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? அவனுக்குன்னு நாங்கள் எதுவுமே யோசிச்சதில்லை, எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்லியே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட எங்கள் பழனிவேல், விடுங்க மச்சான், அது ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிடுச்சுன்னு சொல்ல, டே நீ சும்மா இருடா, சின்ன பிள்ளையா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்கான், எங்கே எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரிய மாட்டுது, பொறுப்பாக இருக்கணும்னு கூட ஒரு தெரிய மாட்டுது, இதையெல்லாம் மீறி சின்ன பிள்ளையா? வேணா உன்னை பேசினது வேணா உனக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கேட்க எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதுவும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருடா, நீ என்னோட தம்பி, என்னதான் இருந்தாலும் உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு இவரும் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்காரு, பொண்ணு தேடிட்டு தான் இருக்காரு, ஆனால் உனக்காக ஒரு பொண்ணு அமைய மாட்டுதே. சீக்கிரமாக உனக்கும் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி நாங்கள் சந்தோஷமாக வச்சு உன்னையும் உன் பொண்டாட்டியும் பார்த்துப்போம், அது நடக்கத்தான் போகுதுன்னு சொல்ல, இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, அதுக்கு இல்லைத்த நான் எதுவும் தப்பாக சொல்லலையேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா மயில், நீ பேசுனது எல்லாமே தப்பாக தான் இருந்ததுன்னு பாண்டியன் சொன்ன உடனே எங்கள் மயிலோட முகம் மாறுது. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அவனுக்காக யோசிக்கல அவனுக்காக செய்யலைன்னு என்னையும் இல்லைப்பா சேர்த்து பேசுனேன்னு சொல்ல, அது இல்லை மாமா அப்படின்னு இழுக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும், இங்கே பழனிவேலுக்காக என்ன யோசிக்காமல் இருந்திருக்காங்க, இத்தனை வருஷமாக என் கூட இருந்திருக்கான், எங்கள் கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அவன்தான் என் கூட எங்களுக்கு சப்போர்ட்டா நின்று இருந்தவன். குழலி, சரவணன், செந்தில், கதிர், அரசேனு இவங்க எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே இருந்து எங்கள் கூட எங்களுக்கு துணையாக இருந்துகிட்டு இருக்கவன் தான் பழனிவேலு. இவனுக்கு பற்றி நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா? இவன் என்னைக்கு எங்கள் கூட வந்து சேர்ந்தானோ, என்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும்னு முடிவு பண்ணானோ, அன்னையிலேருந்து இவனுக்காக நான் தனியாக பேங்கில் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி உனக்கு கொஞ்ச நாளும் தெரியுமா? இல்லை உனக்கு எங்கப்பா தெரிய போது, இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா கோமதிக்கே அந்த விஷயம் அப்போ தான் தெரியுது. பழனிவேலு ரொம்பவே கலக்கத்தோட எங்கள் பாண்டியனை பார்க்க, நீ எதுக்கும் கவலைப்படாதரா, உனக்காக பேங்கில் இப்போன்னு இல்லை அப்போதுலேருந்து சேர்க்க ஆரம்பித்தது இன்னும் எவ்வளவோ பணம் இருக்குது, அதெல்லாம் உன்னோட அக்கௌண்ட்டில் தனியாக இருக்குப்பா, அதெல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் வேலை பார்க்குற சம்பளம் சரியாக கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி நீ வீட்டில் எவ்வளவோ நாள் புலம்பிருக்க, அடிக்கடி என்கிட்ட பணமும் கேட்டிருக்க, ஆனால் அதெல்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு
காரணமும் வேற. எங்க நீ மற்ற பசங்க மாதிரி கெட்டு போயிடுவியோன்ற ஒரு எண்ணம் தான் என் பசங்க மேலே நான் எவ்வளவு உரிமையோடு எடுத்து நான் செஞ்சிட்டு இருக்கணும், அதே போல தான் உன்கிட்டயும் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பழனிவேல் கிட்ட. இதை கேட்ட பழனிவேல் அதிர்ச்சியில் கண்கலங்கி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே திரும்பவும் பாண்டியன் சொல்கிறாங்க பழனிவேலை பார்த்து, இங்கே பாருடா, உனக்காக நானும் இருக்கும் கோமதியும் இருக்கும், நீ யாரும் இருக்காங்க இல்லைன்னு நினச்சி அதை பற்றி கவலைப்படாத. இங்கே தங்கமயில் பேசுனது எல்லாமே தப்பு தான், அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல உடனே பழனிவேல், மச்சான் என்ன மச்சான் நீங்கள் அப்படின்ற மாதிரி கண்கலங்க. உடனே இங்கே கட்டிப்பிடிச்சு கண்கலங்குறாங்க பாண்டியனும். கோமதிக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாரு பழனிவேலு, உனக்காக பொண்ணு பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் உன்னோட அதாவது உன் பேரில் போட்ட டெபாசிட் பணத்தை மொத்தமாக உனக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதில் நீ வரதை வச்சு ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை என் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு நீ அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அது உன்னோட விருப்பம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் இத்தனை வருஷமாக நீ என்கிட்ட இருந்து உழைப்புக்கான பணம் தான் அது அப்படின்னு சொல்லுது. கேட்டீங்க பழனிவேலுக்கு ஒரே கலங்கி போய்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட பழனிவேலும் கலங்கி போக, அது மட்டும் இல்லாமல் தங்கமயில பார்த்து எச்சரிக்கிறாங்க பாண்டியன், இந்த வீட்டில் இங்கே பழனிவேல் எப்படின்றத இப்போனாலும் புரிஞ்சுக்கோ. எனக்கு சரவணன், கதிர், செந்தில் 3 பேரும் எப்படியோ அதே இடத்துல தான் பழனிவேலையை வச்சு பார்க்குறேன். அதுக்காக இந்த வீட்டில் அவன் வந்து அவங்க அக்கா வீட்டிலேயே கூடவே இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் மட்டமாக பேசலான்னு மட்டும் நினைக்காத. அதை நான் என்றைக்குமே ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு வந்த மருமகனா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அதை பார்த்துக்கிட்டே இந்த பாண்டியன் பொறுமையாக போவான் மட்டும் எதிர்பார்க்காது அப்படின்னு எங்கள் தங்கமயில எச்சரிச்சுட்டு கீழே போக, இங்கே கோமதி வந்துட்டு பழனிவேலை பார்க்குறாங்க. இத்தனை வருஷத்தில் இவர் கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னது கிடையாதுரா, ஆனால் இப்போ அவர் உனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது. எங்கே உன்னை அவர் இப்படியே விட்டுருவாரோன்னு நினச்சி நான் கவலைப்படாத நாளே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுடா. அந்த வகையில் நான் தங்கமேலுக்கு நன்றி சொன்னாலும் இன்னொரு பக்கம் எனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது. என்ன இருந்தாலும் என் தம்பியை இந்த வீட்டில் அதுவும் நிற்க வச்சு நீ கேள்வி கேட்குறது ரொம்ப பெரிய தப்பு மேலு. இந்த விஷயம் மட்டும் சரவணனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்ற சொல்கிறதுக்குள்ளே எங்கள் சரவணன் வந்துடுறாங்க. எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தாமா இருந்த அம்மாவும் அப்பாவும் நீங்கள் 2 பேரும் மேலே வரும் பொழுதே இங்கே தங்கமயில கீழே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு தான் நானும் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்னென்னமோ நடந்து போயிடுச்சுன்னு சொல்லி இங்கே தங்கமயில பார்க்குறாங்க. என்ன மயில், உன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு வன்மத்தோடு இருப்பேன், இப்படி ஒரு வன்மத்தோடு எங்கள் மாமா கிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, அது இல்லைங்க, நான் ஏதோ நல்லதுக்காக நீ பேசுகிற மாதிரி தெரியலையே மயில், என்னை இந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணுன்ற மாதிரியில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல கேட்ட மயில் ஆடி போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க, நீ நினைக்கிறது இப்போன்னு இல்லை எப்போதுமே நடக்காதுமா. இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக தான் இந்த 3 மருமகளும் வீட்டில் இருக்காங்க. இந்த குடும்பத்தோட ஒற்றுமை தான் நினைக்கிறவன் நானும் சரி, என் வீட்டுக்காரும் சரி. அப்படி இருக்கப்போ இந்த குடும்பத்தோட ஒற்றுமையை கலைக்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்காம விட மாட்டேன். அதை நான் பார்த்துக்கிறத விட சரவணனே பார்த்துப்பான். அதுவும் நீ அந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சரவணனை பார்க்குறாங்க. இங்கே பாருடா சரவணா, உனக்கே தெரியும் நம்ம குடும்பத்தை பற்றி, அப்பாவுக்கு உறவுகளுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்படி இருக்கப்போ அவர் முன்ன பின்ன கொஞ்சம் நடந்துக்கிட்டாலும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும்னு உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் இப்போவும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இங்கே மயிலே சொல்லுது, மயிலோட அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த விஷயம் தனித்து முடிவு எடுக்காத. இந்த குடும்பத்தில் இருக்க உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவையும் கேட்டு முடிவெடுன்னு சொல்லிட்டு கோமதி போக, உடனே இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க, அக்கா சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு போக, சாரி மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, நீ எதுக்குடா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, இங்கே மயிலே என்கிட்ட இப்படி பேச போய் தானே எங்கள் மச்சான் மனசில் என்ன இருக்குது அப்படின்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த வகையில் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிவேலும் கீழே போய்டுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே தங்கமயில பயங்கரமான வார்த்தைகளை விட்டு வெளுத்து வாங்குறாங்க சரவணனும். தங்கமயிலுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியல. நம்ம ஏதேதோ பேச போய் அது வார்த்தைகள் வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ இதை எல்லாரையும் கேட்டதுனால பிரச்சனை பெருசாகிடும் போலையே அப்படின்னு நினச்சி அந்த பயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹனிமூன் விஷயன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இங்கே தங்கமயில் என்ன நினைக்குதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சரவணன் சொல்கிறாங்க, நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்க போகிறதில்ல. என்னைக்கு நீ எனக்கு பிடிச்ச மாதிரியும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறியோ அன்னைக்கு மட்டும்தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் நீ எங்கேயுமே போக வேணாம், வீட்லேயே இருன்னு சொல்லி சரவணனும் பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு கீழே போய்டுறாங்க. தங்கமயில் தனிமையில் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.